தோசையம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை. தோசையம்மா தோசை இது எங்க ரதியம்மா சுட்ட தோசை. எங்களுடைய சமையல் வித்துவான் ரதியம்மா அவர்கள் ரதியம்மாட கையால தோசையும் சுட்டு அதுக்கு நாங்க சம்பல் சம்பல். தோசையே தாயா தந்த தோசையே தம்பிக்கும் பிள்ளைக்கும் பகிர்ந்து கொடுத்து திம்பனே காக்கா நீ பார்க்காத கைக்குள் பத்தி கொள்வனே தம்பிக்கும் தங்கைக்கும் பகிர்ந்து கொடுத்து திம்பனே காக்கா நீ பார்க்காதே கைக்குள் பத்தி கொள்வனே. அந்த கதையை சொல்ல போனா எனக்கு என்ன சாப்பிட்டாலும் கண்ணால தண்ணி வருது. ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். யோகு 2 லேபர்ஸ் இருக்காங்க பாருங்க. வாஸ் நேசமணி மகளே இது தோசை. இதுக்கு மேல வெங்காயத்தை போட்டா வெங்காய தோசை சாம்பார். வெங்காயம் சத்திரமிழா இருக்கணும். இல்லவங்க மறந்து போட்டு பொறிக்கிறேன் மறக்கிறல்லடா பொறிக்கிறா. அதிகமான கையால தோசையும் தேங்காய் பூ சம்பளும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது டிலான். இப்ப இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா நாங்க இரவு டைம்மா தோசை சுடுவோம் பார்க்கோம். தோசை நைட் சாப்பாடு இப்ப தோசை விட போறோம். உண்மையிலேயே நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்கன்னு எங்கட பெரியம்மாட அம்மம்மாட தோட்டத்துக்கு போய் வெண்டிக்காய் முறிச்சியன்னு வெண்டிக்காய் குழம்பும் வெள்ளரிக்காய் சொதியும். வெள்ளையா இருந்த வெள்ளரிக்காய் மஞ்சள் வெள்ளரிக்காய் நினைக்கிறேன். அது என்ன வெள்ளரி பழம் இது கக்கரிக்காய். அந்த மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு சனு 3 தரம் சாப்பிட்டான். வீடியோ கட் பண்ணி முடியும். உண்மையிலே சட்டை பொருந்தி புளி கிளி முழுதும் சூப்பர் வேற லெவல். நீங்களும் சாப்பிட இறந்தியமான வீட்டை வாங்க. என்ன ஓகே கட்டேன் வாராக்கள் நாங்க சமைச்சு கொடுப்போம். இன்றைக்கு அதே போல பார்த்தினாங்கடா இரவைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நைட் சாப்பாடுக்காக வேண்டி உங்களுக்கு எங்கட ரதியம்மாட கையால் தோசையும் சுட்டு அதுக்கு நாங்கள் சம்பல். ஆனா நாங்க கொச்சிக்கா பொரிக்கிறலாமா, நாங்க நெருப்புல சுட்டு எடுக்கிறோம். வெங்காயம் ஒன்றுமே பொரிக்கிறல்ல, வெங்காயம் எல்லாம் பொரிக்கிறல்ல. வெங்காயம் எல்லாம் பொரிக்கிறல, நான் வெங்காயம் பொரிக்கிறல இல்ல பொரிக்கல, அப்படியே ஓட்டு இடிக்கிறான் பச்சை. அதிகமான ஸ்பெஷல் தானே அந்த சம்பல்லையும் சிலவங்க இப்படி போடுவாங்களையோ, எப்படிமா காஞ்சி வச்சுக்க பொரிப்பாங்க. அப்படி பொரிக்கிறேன்டா பொரிப்போம். அம்மிலையும் வச்சு அரைக்கிறல்லோ. ஏனது அம்மியில அரைச்சாருன்னு ஆம்பளாண்டார்ல இது நம்ம குத்துவோம். நம்ம குத்துவோம், ஒரு அல்ல ஓட்டு குத்துவோம். சரி ஓகே, பொரிக்கிறேன்டாரும் பொரிக்கிறேனே. நேற்று எப்படி இந்த சாப்பாடுலாம் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா மக்களும் நல்லா இருந்தீங்க, எல்லா மக்களும் ஆதரவுல இருந்தாங்க. உண்மையிலேயே நேற்று வீடியோல நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்களே போய் தோட்டத்துக்கு ஆஞ்சி நாங்களே எங்களை கையால் ஆஞ்சி கொண்டு சமைச்சு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தீங்க. அந்த சிக்கன் கறி ஆக்கக்கூடிய நான் ஒரு தரம் தான் சாப்பிட்டுடா. இது அடே நான் வெள்ளிக்கிழமை சத்தியமா சொல்றேன், எனக்கு சாப்பிடுறாங்க இல்லை வெள்ளிக்கிழமை வரக்கிறீங்களா. இவனெல்லாம் கூட டைம் நாங்க எங்கட பக்கத்து ஊர்ல சாப்பிட போவேன். கடை தான் போறாங்க சட்டை பொருந்தி சாப்பாடு. நாங்க நேற்று மதியம் சாப்பிட்டு இரவும் சாப்பிடுறாங்க. சொல்லி வேலை இல்லடா, அப்படி சேர்ந்து இன்றைக்கும் ஒரு புல் எடுத்தமான் 8ஆம் மாசம் வருதாண்டி அல்லி. அப்ப நேற்று சாப்பாடெல்லாம் பார்த்த ரதியம்மா நாங்க வருவோம், கண்டிப்பா வருவோம். ஒரு 5:30 போல எடுத்துங்க, நீங்க வாங்க, நாங்க இதை விட நல்லா சமைச்சு தருவேன். எங்கட ஏரியாவுக்கு கூட்டி போய் நல்ல சாப்பாடு சமைச்சு தருவோம். இப்ப நம்ம தோசை சுட ஆரம்பிப்பேன். வீடியோக்கு போகலாம், வீடியோக்கு போகலாம். தெரியும் பாருங்களா, மாவு இங்க பாருங்களா, இது தேவையான மாவு, இது நல்ல மாவு, நல்ல மாவு.
நல்ல மாவு இல்ல கூப்ப மாவு ஆமா கூப்ப மாவு இது வந்து தேங்காய் மோகன் தேங்காய் நல்லெண்ணெய் தேங்காய் நல்லெண்ணெய் ஓ நல்லெண்ணெய் அதுக்கு என்ன ரெண்டு அந்த ஓடு இருக்கல மோகன் இது வெள்ளச்சியில நாங்க எடுத்து திராவணம் ஓட்டுல ஒவ்வொரு தோசையோட பூசுறேன் நாங்க பூசுறேன் கிளம்பி தாண்டா பூச தேவையில்லம்மா ஜலவாதிகளா காஞ்சி வச்சுக்க காஞ்ச வச்சிக்க அந்தரிக்கி வெங்காயங்கள் அதுக்கு தேவையான பொருட்களுமா அதுக்கு பிறகு எங்கட ஆயுதம் இருக்கு ஆயுதம் இருக்கு. எங்கட ஆயுதம் இருக்கு எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. எந்த காரணம் கொண்டும் விட மாட்டோம் விடமாட்டோம் இது என்னன்னு சொன்னா இந்த ஆயுதத்துல சாக முடிய போகுது நம்ம அதுக்குள்ள தேடும் அது இது எப்படியோ உங்களுக்கு இது கிடைச்சது எங்க வாங்கினீங்க வடி வரைக்கும்யா எங்களுக்கு ஒரு கிட் ஒன்று வந்தோமா உண்மையிலே இந்த வடி வரைக்கும்யா சொல்லி அது நம்ம வேட்டைக்கு வந்துடா கிஃப்ட் அது உண்மையிலேடா பாருண்டா ஒரு சைவ போன சாப்பிடுறது வருஷம் சில கடையில பாரு ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடணும் நமக்கு ஆமா ஒரு சைடுல சோறு எல்லாம் கணக்கு இருக்கு கறி அதில் வர மாதிரி நீ அப்படி செட்டப் பண்ணிக்காத வடி வரைக்கும் மற்ற இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம் அது இது நம்ம வந்து வாழலை நான் கிழிச்சு நான் பார்த்தேன் சொல்ல வரதுல இது கூட வெச்சிருக்கான உண்டு இல்லம்மா இதுதான் வாழலை சரி நம்ம இது பெஸ்ட் வேலை என்ன இதை சொல்லுங்க அது தண்ணி இது தண்ணிமா குடிக்கிறது இதே சொல்லு இது உப்பு தண்ணி இதான் வந்து பச்சை தண்ணி ஆனா இதுக்குள்ள இருக்கிறது நல்ல தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணி அதேமா நம்மட என்ன தீமெல்லாம் நெருப்பமாகி கொண்டு நம்ம எந்த காரணம் கொண்டு சாப்பிட கூடாது ஆமாம் ஆமாம் இப்ப பாத்தேன்னா குழைக்க போறோம் ஓகே 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 முதல்ல என்னண்டா உப்பு கொஞ்சம் உப்பு விடணும் உப்புதணும் தேவையான அளவு உப்பு விடணும் தேவையான ஒரு அளவுக்கு உப்பு ஓகே தண்ணி கொஞ்சம் ஊற்றணே தண்ணி கொஞ்சம் அடையப்பா அடையப்பா நல்லா தோசை பிரதியம்மா நீங்க இந்த டைம்ல தோசை வரல நீ ஆமா நான் சாப்பிடல தோசை ஏமா என்னன்னு சொன்னா நான் மாச்சாப்பாடு சாப்பிடல அதான் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நாலு ஏற்கனவே கொஞ்சம் வண்டி வச்சுட்டு இதையும் சாப்பிட்டா சரி இந்த கொமண்ட பகசியான கவலையா கிடக்கு நானும் சடவு தான் கொஞ்சம் கூட சாப்பிடணும் அட எம்மையா தான் அந்த கொமண்ட பக கவலையா கிடக்கு மிதுவுக்கு வண்டி வச்சுட்டேன்னா ஓ எங்க ஜோ நான் கொஞ்சம் இல்லை ஜோ சாப்பிடுறேன் ஒரு தடவை எடுத்து ஜோ சாப்பிடுறேன் ஆமா நேற்று என்ன செய்யற அடையப்பா நல்லா பிசையணும் பிசைஞ்சு எடுத்தா தான் கூழ்மையாக வரணும் கட்டியாக இருந்தால் வேலை இல்லை தோசைக்கு மேல பால் ஊத்துனா ஓ அது என்னையாமா தோசைக்கு மேலே பால் ஊற்றினா அப்பம் போல என்ன நாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்பம் பொரிச்சு காட்டுவோம் இந்த அவிச்சு காட்டுவோம் ஓ அப்பம் பொரிக்கிறது அவிக்கிறது இல்ல இல்ல அது நெருப்பு அப்போ சுடுறது என்ன சொல்றேன் சுடுற உப்பு கணக்கா இருக்குமா கணக்காரிக்கும் உங்களுக்கு தெரியும் தானே கொண்டு வாங்கி எடுக்கொண்டா நல்லா பிசைஞ்சா தான் இது கூலாக வரும் இன்னைக்கு உண்மையிலேயே நைட் சாப்பாடு தோசை நான் சாப்பிட்றலாம் ரெண்டே சாப்பிடுவேன் சாப்பிடணும் ரெண்டே சாப்பிடுவேன் கட்டாயம் அதே பாதியிலோ என்னன்னு சொன்னா ஜோ ஹோய்ப்பா மாதிரி நீ ஹோய்ப்பா மாதிரி இல்லை இல்லை மக்கள் இல்லை 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 ஆனா இவங்க வைக்க மாட்டாங்க விம்மறிங்க சாப்பிடக்கூடாது விளையாங்க உங்களுக்கு இவன் போய் சந்தோஷப்படுவான் அவனுக்கு சாப்பிடாட்டி அவன் ரெண்டு சேர்த்து சனோ நம்ம கட்டிடுறாரு தோசை சாப்பிட்ற நீங்களோ ஓ ஓ சத்தமாக இருக்குது அவர் சாப்பிட்றாரு அவன் இப்பயும் சாப்பிடுக்கணும் இப்போ சத்தம் வராது டேய் சாப்பாடு இதோடா மக்களே சனுவை பார்த்தீங்கன்னா போய் சாப்பிடு கொண்டு சாப்பிடு கொண்டு அதை அடைச்சி திரிக்காரு பாருங்க சதியம்மா வீட்டுக்குள்ள தான் உழம்புறாரு கொஞ்சம் காட்டுறா அப்படியே இந்த வாரம் பாரு என்ன சாப்பிடு வாயா செய்யுது என்ன சாப்பிடு என்ன சாப்பிடுறீங்க அங்க ரதியம்மாட சாப்பாடு உண்டு வந்தவங்க சாப்பிடு சாப்பிடுது கிலோ சாப்பாடு ரதியம்மாட சொத்தளிக்கு இரண்டு இருந்தாண்டா கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் வச்சிருந்தேன் இது அப்ப என்னடா எலும்பி தொலைந்தீங்க அவன் சாப்பிட்டு போய் நீ சாப்பிடுது பாப்பா சாப்பிடுது ஓ நீ சாப்பிடுது பாருங்க கொஞ்சம் கண்ணை பாருங்க டேய் பாருங்க தலைவணியில கொண்டு ஆள் கேட்ல உட்காந்துடா விளக்கம் நடக்குது இல்ல பிரச்சனைடா சனு கொஞ்சம் தலை சுத்தாம் நல்லா கொஞ்சம் தூங்குறாரு கொஞ்சம் தூங்க கொஞ்சம் தெரிஞ்சு சனு கைத்த தூங்காதே நல்ல பாயில் எடுத்துங்க அதிகமான ஒரு சாப்பாடு ஒரு அரிசுவை விருந்துடா நான் பேசாம அதிகமாக கொடுத்த கடன் ஓடு போகிறேன் நீ எப்படி போடுவா நான் ஆர்டர் கொடுத்து கனாலம் இது என்ன அது சரிப்பா எல்லாரும் ரெண்டு செய்வோமே பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவோமே எல்லாரும் நாங்க முன்னு கடை எடுத்து போட நம்ம நினைக்கிற மெயின் ஏனையோ என்ன அதிகமாக அப்படியா எங்களை பாண்டில் சேர்க்க மாட்டேன் சுடுற சாப்பாடுல அதிகமாக எனக்கு 50-50 எங்களை விட புரியல உங்களை என்ன சனுவே நீங்க வந்தாங்கடா கடை அடிச்சு போடுவோம் ஏன்னா அதிகமா
எங்களை ஒரு பாண்டசாடி ஒரு லேபரா என்னது தேவர விட்டாம நீங்க எங்க வாராக்கள் சாப்பாடு கிடையா அதுதானே நீங்க சாப்பிட்டுருக்கா அது செய்யற சாப்பிட்றது தானே சாப்பிடுறது வீட்டுல செய்யல நம்ம கடையில செஞ்சு அப்படி வேணா சாப்பிடுவோம் சிக்கலாயிரும் இல்லை அப்புறம் கழுவு அதிகமாக சாப்பாடு செய்யக்குள்ள ஒரு 1000 தரம் கையை கழுவிடுவாடா அது நல்ல மேலே பாருங்க அடையப்பா நல்ல கொலையோடுது என்னடா தோசை 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 அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை தோசை அம்மா தோசை இது எங்க ரதியம்மா சுட்ட தோசை அந்த கார்ட்டூன் பாட்டு தெரியுமா என்ன தெரியாதேம்மா பாரு தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட அப்படி இல்லை தோசையே தாயா தந்த தோசையே பிள்ளைக்கும் தங்கைக்கும் பகிர்ந்து கொடுத்து தின்பனி காக்கா நீ பார்க்காத கைக்குள் பத்தி கொள்வனி கோழி நீ கூவாத கொஞ்சம் பிச்சு தருவனி அடையவா எப்படி பாட்டு நினைச்சு பார்க்கல இந்த படத்தை தோசைன்னா கூட எனக்கு அந்த இதுகள் வருதுமா ஞாபகங்கள் காக்கை நீ பார்க்காதே வரமாட்டேனா அப்படி இல்லம்மா தோசையே தாயா தந்த தோசையே தம்பிக்கும் பிள்ளைக்கும் பகிர்ந்து கொடுத்து திம்பனே காக்கா நீ பார்க்காத கைக்குள் பத்தி கொள்வனே எப்படி ஒரு பாடல் இது ஒரு அருமையான பாடல் தோசைக்கு ஒரு பாட்டு இருக்கிறேன் என்னதுக்கு பாட்டு வச்சுக்கிறாங்க சரிம்மா நல்லா கூட வந்துட்டு நல்லா கூட தானே வேலை இருக்கேம்மா நம்ம போடணும் நெருப்பு வேலை இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை மூட்டணும் அடுப்பை மூட்டாதான் நெருப்பு வேலையெல்லாம் என்னடா மழை போவாதாடா நம்ம தூக்க சொன்னீங்க மக்களே இந்த மழையை எப்படி நித்தாடி தாங்க மக்களே மழை வாரமா இருக்கிறேன் நாங்க இந்த சூரியனை காண்றதே பெரிய கஷ்டமா கிடக்குறாப்பா இதோட அங்க கொண்டு வைக்க போறோமா சரி ஓகே கொண்டு வாங்க தம்பி ஆறுன்னு சொன்னா நம்ம வீடியோல காட்சிப்போமே ரதியம்மா ரத்தான கோயில நம்ம பூசையில மருமகன் தான் இவாள் மக்கள் பாத்தீங்கடா நம்மட பிள்ளைகள் அக்னிய வளர்க்கானுகள் கஷ்டப்பட்டு வளர்க்காண்டி பாவம் வேற துறைச்சிடுறாங்களே வேற சிந்தி உழைக்கடா நீங்க எங்கட சங்கத்துக்கு எங்கட இந்த பொய்ச மனுஷன் பிளோக்ஸுக்கு வேண்டி உழைக்கிற ஒரு மனுஷன் நீதான்டா ஆனா என்ன பின்னேற முடியாட போய்தான் நேரத்தோட நேற்று பின்னேற இன்றைக்கெல்லாம் நேற்று பார்த்துப்பீங்க சாப்பிட்டிக்க மாட்டான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா டே நீயே சொல்லு ஏன் நேற்று சாப்பிடலண்டு ஏன் சாப்பிடலன்னு சொல்றா இங்க பாருங்க பெற்ற கொண்டு எங்க வச்சுக்கான அதிகமா பெற்ற கொண்டு எங்க வச்சுக்கா அதிகமா சேஃப்டிக்கு வேற வச்சுக்காது மக்கள் நீங்க அக்கினி எவ்வளோதான் சொல்லி வேலை இல்லை சரியான கஷ்டம் மக்களே பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு நாள் அடுப்பில் மூட்டுற வேலையாக கிடக்கு நாங்கள் கேஸ் அடுப்பதில் செய்யலாம் ஆனால் இதெல்லாம் டேஸ்ட் செய்கிற சாப்பாடு டேஸ்ட் இல்லை நம்மள எங்களை கையால் பிறகு வெட்டி நாங்களே கையில் அடுப்பு மூட்டி நாங்களே செஞ்சு அப்புறம் கொஞ்சம் உள்ளதெல்லாம் உள்ளதில்லை மிருக கூட இது இதடா சுடுபடுக்கணும் என்ன சொன்னாடா இந்த வருஷ பலன் எனக்கு கடகராசிக்கு நானும் கடகராசியானேடா நீ கடகராசியானடா ஆயிலி நட்சத்திரம் கடகராசி பார்த்தீங்களா அஜோ நட்சத்திரம்லாம் சொல்கிறான் ஆள்காடு மாட்டிலானி கடகராசிக்காரனே கடகராசிக்கு இந்த வருஷம் சரியான கூடாதாமீரா அப்படித்தான் எனக்கு இருக்கிற மாதிரி அப்படித்தான் எந்த நாடு நெருப்போட நடந்த ஜாவன் நெருப்பு நமக்கு சுடுவது எல்லா இடத்தையும் ஜோ ஒன்று எடுக்கல தோசைக்கல் கையில் இருக்கேன் ஐயோ கையில் இருக்கு ஓடு நீங்கள் வையும் இப்போ இல்லை அக்னி வளர்க்கணுமா அக்னி ஏற்ற கூட எல்லாரும் ரெண்டு ஃபிட்டாக ஒரு பாட்டு படிச்சு ஒரு மங்கள வாத்தியத்தோட நம்ம ஏற்றணும் அதை என்ன பாட்டு படிக்கலாம் என்ன விடாதீங்க எனக்கே பாட்டு படிக்க தெரியா மக்களே பாத்தீங்கடா எங்களோட ரதியம்மா அக்னியை ஏத்த போகின்றார் அக்னி எவ்வளவுக்கு வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலையை முடிக்கலாம் ஓகே
இப்போ சரியா ரதியம்மா எல்லாம் சரி சரி ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தோசைக்கல் ஏத்துறோம் ஓகே ஏத்தியாச்சு இது சூடாகணும் மீன் இது ஓ இது சூடாகணும் சூடாகணும் நான் இருக்கேனே ஓ இருங்க இருங்க இருந்து நான் சுடுவேன் ரதியம்மா எதுனா சுடுவாங்க ரதியம்மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பக்கத்தில் இருக்கேன் ரதியம்மா இல்லையா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு நீங்க கணக்கு சுடுறது வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கம் ஒரு ஆள் நான் ரதியம்மாவோட கோலையாமா என்ன யோகு 2 லேபர்ஸ் இருக்காங்க பாருங்க வாஸ் நேசமணி நீ பாசம் பண்ணிட்டு எந்த செயல் தொடங்க முன்னும் சொல்லுங்க நம்மளோட ஒரு உறுதிமொழி ஒன்று எடுக்கணும். எந்த செயல் தொடங்க முன்னும் எந்த செயலை தொடங்க முன்னும் சொல்லுங்களேன் அஞ்சு. ஐயோ நீ சொல்லு ஐயோ இது நம்ம இந்த உறுதிமொழி எடுக்கணும் அஞ்சு. எடுத்து செஞ்சதான் நல்லா சாப்பாடு. பாட்டு நீ வாடி ஐயோ நான் இதோட உறுதிமொழி நம்ம தோசை விட்டுருவோம் தானே. ஐயோ அங்கே பாருங்க தோசை எப்படி வருதுண்டு. இங்கே பாருங்க மக்களே மக்களே பாருங்க. போய் இல்லை தோசை ஊற்றவே இல்லை தோசை வருதுன்றான் வரலானே வேலை அவன் சாப்பிட்றே. எங்களுடைய சமையல் வித்துவான் ரதியம்மா அவர்கள் தோசையின் மேலே எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே தோசையை ஊற்றி என்ன ஊற்றி விடாது யோசிக்கிறேன். ரதியம்மா மத்தட்டுமே படிக்கலாம் என்ன மத்தட்டும் வைக்கட்டாமா ஊத்தட்டாம் உதவுறீங்களா ரதியம்மா? இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கோம். கொஞ்சம் தள்ளி நல்லா சூடாகவே இருக்கு. ஆனா இந்த ரதியமா பார்க்க வருவாங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா எல்லாரும் சமைச்சு சாப்பிட்ற விருப்பத்தில் நினைக்காங்க ரதியமா. ரெண்டா மக்களே நாங்கள் இப்போ அக்கினி எல்லாம் வளர்த்து நெருப்பெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ரதியம்மா தோசைக்கான ஆயத்தமாகிறார். முதலாவது தோசை. இந்த சத்தத்தோடாண்டா அந்த தோசை ஆரம்பிக்கிறது. இந்த சத்தம் கட்ட தான் தோசை மாறும். இல்லாட்டி அது ஒரு கோபுரமா இதுனே மகளே இது தோசை. இதுக்கு மேல வெங்காயத்தை போட்டா வெங்காய தோசை சாம்பார். எவ்வளவு வேகமான அடிலாம் கொதிக்க எங்க வர்றா இந்த கொதிக்கு இதுல அவிக்குதுடா. அக்கினியை பார்த்து யாரா மீது இப்படிலாம் கடைசியில் நான் தானடா முடிச்சு. நான் ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்த கூட அந்த பழைய ஞாபகங்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த பள்ளி காலங்கள் ஒரு இதை சொன்னா சரி ஒரு அடி எடுத்து கொடுத்தா சரி உங்களை முடிச்சு விட விடுவீர். அப்படிதான் அந்த வானோடக்குள்ளே பானோடக்குள்ளே வானோடக்குள்ள ஒரு கொஞ்சம் தான் என்னகிட்ட காட்டுறாங்க. அப்ப விடு 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 விடண்டாங்க தோணும். தோசையை பாருங்க. கடையப்பா கடையப்பா எல்லாம் வெந்திருக்கு. ஒரு அழகான தோசையை சுட்டு தந்த எங்கள் ரதியம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி தோசையே தோசையே தாயா தந்த தோசையே தம்பிக்கும் தங்கைக்கும் பந்து தம்பில்லை எனக்கு சொல்றதுக்கு தங்கச்சி மாதிரி அரிக்கி மூண்டும் என்ன சொல்றீங்க இதுல அடிலானி தம்பி நான் இருக்கேன் தான். தோசையே தாயா தந்த தோசையே தம்பிக்கும் தங்கைக்கும் பந்து கொடுத்து தின்பேனி காக்கா நீ பார்க்காதே கைகள் பத்தி கொள்வேனி. காக்கா நீ பார்க்காதே கைகள் பத்தி தான் கொள்ளும். காக்கா பாத்திக்கண்டா சரி அடிச்சுட்டு போயிடும். ரதியம்மாவோட கையில செஞ்ச எதுவும் அவ்வளோ டேஸ்ட் தான். அந்த சொதி ஒன்று வச்சோட நேற்று அது இன்னும் ஆடிட்டு அதுக்கு நான் ஆடிட்டேன். அது அந்த கதையை சொல்ல போனா ஜோ அந்த கதையை சொல்ல போனா எனக்கு என்ன சாப்பிட்டாலும் கண்ணால தண்ணி வருது. என்ன லாபம் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஜோ கண்டுபிடிதே நீங்க. உண்மையில நெருப்பு கொஞ்சம் புகையுதான். ஆனா ஜோ நமக்கு ஜோ குடிச்சுதா பாத்தியா கடைசியில. நல்லா வேட்டணுமா. ஓகே ரதியம்மா
நாங்கள் முதலாவது தோசை முதலாவது தோசை ரெடி ஆகிறது. என்னம்மா ஓட போகுது அந்த தோசை? ஒன்னா பிடிச்சிடுங்க. எஸ், வடிவான தோசை. ஓகே. தோசை முதலாவது தோசை யாருக்கு ரதியம்மா? யாரெல்லாம் சாப்பிடுறோம்? இல்லை நீங்கள் சொல்லிக்கணுங்க. முதலாவது தோசை உங்களுக்கு தெரியாது யாருக்கு வைக்கிறேன். யாருக்கு? எங்களோட குருவுக்கு. யாரு குரு? ரதியம்மா. அம்மா தேஞ்சு ஒவ்வொரு தடவை தேங்காய் எண்ணெய் தேரு அப்பதான் பிரட்டலாம். என்ன டேஸ்ட் அடிக்கும், நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நெய் ஊற்றி சொல்லணும். அந்த தோசை அந்த இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா நெய் தோசைன்னுவாங்க. வெங்காய தோசை என்ன மசால் தோசை. நெய் தோசை தோசை ரெண்டாவது தோசை அடுப்பில் கிடக்குன்னு ரெண்டாவது தோசை. முதல் சுடுற சாமிக்கு ரெண்டாவது அடிலாம் நிக்கி ரெண்டா என்ன அப்ப என்னத்துக்கு நான் இந்த பக்கம் வந்து போயிலே ஆகணும்? மூன்றாவது புகையிலோட கொஞ்சமா அது அப்ப நீங்க டிலானி நீங்க சுட்டு சாப்பிடுங்க. நாங்க புகையில நான் வீட்டு ஓப்பன். நாங்க கஷ்டப்பட்டு மாவெல்லாம் குழச்சி நெருப்பெல்லாம் மூட்டி அடுப்பு கல்லில் நாட்டி தண்ணி எல்லாம் எடுத்து தேங்காய் எண்ணெயெல்லாம் எடுத்து சுட்டு எடுத்தா ரெண்டாவது சவருக்கான். ரெண்டாவது சம்பர் அடிக்கணும். இப்போ மீது உண்டில அடிப்போம். அதிகமான அந்த கை அவ்வளோ டேஸ்ட் அடிக்க என்ன அதிகமாக பிறப்பில் என்ன அப்படி அவங்களுக்கு என்ன வழக்கம் அது? அது எனக்கு 5 வரும். சரி யாருக்கு சமைச்சாக்கான டேஸ்டா கிடைக்கிறாப்பா. எல்லாரும் பாருங்க எங்க பாத்திருக்காங்க தோசையை தான் பாத்திருக்காங்க. யாருமா பாருங்க இவர் எங்க வாக்காரண்டு எங்கடா வாக்கா தோசையை பார்க்க எல்லாரும் தோசை தான் வாங்க. எல்லாரும் பாருங்க மக்களே, எல்லாரும் கூட பண்ணாங்க தோசைன்னு எல்லாரும் கூட பகுத்துண்டு பள்ளி ரொம்ப உள்ளுக்குள்ள என்ன 2 அவரா சனோ கொஞ்சம் டயர்டில் பாவம் படுக்கிட முடியும். சாப்பிட கூட முன்னாடி பாவம். யோ ரெண்டாவது தோசை நான் சொல்றேன். யோ ஏஞ்சோ ரெண்டாவது தோசை நான் சொல்றேன். யோ ப்ளீஸ் ப்ளீஸ் நானே செய்யறேன். அது மங்கல வாங்க நாங்கள வரேன். கொஞ்சம் மாமா கணக்கு எடுக்காம ஐயா நான் சமைச்ச பழகணுங்க. இங்கே வாங்க ரதியம்மா. இப்பொழுது எங்களுடைய மிதியன் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். அவர் சுடும் தோசை சாப்பிட்றதுக்கா கொட்டுறதுக்கான்னு பார்ப்போம். இல்லை நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க நினைக்கிறது பழிக்காதுடா. ஆரம்பம் எல்லாம் நல்லா தயாரிக்கி காணுமாஜோ? ஓ காணும் நல்லா சுத்தணும். அது முதலாவது நான் சின்ன புதுசில் நம்ம எடுத்து போய் கொடுப்பாங்க. ஓகே ஓகே எதையும் அது அப்படியே ஊற்றி போட்டாதான் என்ன இடுவத்தாது அதுவும் எடுங்க. வா இது எல்லாம் வல்ல இறைவனை கும்பிட்டு கொண்டு இந்த தோசையை ஊற்றி உள்ள அடுப்பில் தோசை வேண்டாம். தோசை வரும். தோசை வரும் நல்லா இருக்கு. டக்குன்னு ரெடியா பாத்தீங்களா? சின்ன மெல்லிய தோசை டக்குன்னு. இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு தோசையையும் நீங்கள் மெதுவாக ஊற்றினால்தான் அது ஹெரியாக சுடுபடும். இப்போ உடம்பையா நான் சொல்றேன், இது இறக்கி விடுவார் அதிகமா. நான் கொஞ்சம் டைம் எடுக்க நான் இருந்தும் என்னோட சொல்றேன். என்ன 400 தோசை ஊற்றி பார்க்க இல்லை இல்லையா? நீங்க இருங்கய்யா, சம்பரம் போட்டு இடிங்கய்யா, நான் செய்வேன். அதிகமா பயப்படுறாடா. ஏன்னா மாவு கணக்கு தானே ஓட்ட எடுத்து நீங்க ரொட்டியை சுட்டு இல்லைண்டா, ரொட்டி சுட்டு அப்பத்தை சுட்டுறாங்க. கிளம்பமா அங்க தானே கிளம்பி ரிஞ்சு வச்சுட்டா நீ செய்தேன். நான் ஒன்றுமே செய்யலடா. அடேப்பா, இதுக்கு பேர் தான் தோசை. பிரட்டு தோசை. பிரட்டு தோசை என்னென்ன பேர்ல அது நம்ம ஐயா பிரட்டு திரும்ப மற்ற அப்படி மேல பிரட்டு தோசை. நாங்கெல்லாம் முதல் ஜோ தோசை சுடக்குள்ள என்ன செய்ய வேண்டும்னா
சொல்லுங்க பாபு. ஓமாம். முன்னொரு காலத்துலயோ முன்னொரு காலத்தில் மலையடி வாரத்தில் முன்னொரு காலம். முன்னொரு காலத்துல முன்னொரு காலமா முன்னொரு காலமா? முன்னொரு காலம். முன்னொரு காலம். முதலொரு காலம். முதலொரு காலம். முதலொரு காலத்துலயோ ஆமா. மக்கள் இணைஞ்சாங்களாம், வெள்ளம் வந்துட்டான். என்ன வந்திக்கு? வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்திக்கு. அப்ப அந்த டைம்ல என்னஞ்சாங்களா? இப்ப நான் சொல்றோமா? நான் வந்து சொன்னேன், கதை சொல்றேன் மக்களுக்கு. இப்போ ஊத்து அந்த சரி அதுதான்மா இப்பதான் அதுக்கெல்லாம் முன்னொரு காலத்துல என்னதுல விட்டுனா அப்ப அப்ப என்ன முன்னூறு காலத்துல என்ன சொன்னாண்டா? முன்னொரு காலத்துல விளையாடி வாரத்துல தோசையம்மா தோசை, இது அம்மா கிட்ட தோசை, எனக்கு நெருப்ப கொஞ்சம் குறைக்கணும். மிலானி எங்களை தோசையை பற்றி ஒரு தோசையை பார்க்க நல்லா தான் இருக்கு. கடையில வேலைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நினைக்கும். கடையில வேலையே இல்லை, ஆனா சாப்பிட்டீங்க கடை அப்படி இல்லை. வெக்கண்டு வேகமா சுடு கொடுக்குறா. ஏனது தோசை ஏன்றதையுமா? அப்படித்தான் ஏனதையும் நெருப்புலம் பார்த்து நானும் பார்க்க ஐயா. இதை இறக்கி போட்டு நான் போறேன். சரியா? எந்த வாட்டி நான் சுட்டு எடுத்தேன், நீங்க 2 சுட்டு வாங்க. சரியா? அப்படித்தான் செய்யுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னார், அதிகமா சொல்றாங்க. நெருப்பு கொஞ்சம் நல்லா வளருதான். நான் சுட்டா நாளைக்கு நான் சுட்டு முடிக்கணும். அதனால எங்களுடைய அதிகமாவே நாங்கள் இறக்கி வருவோம் களத்துல. வாங்க வாங்க அதிகமா. அதாவது நம்ம பழகலாமே ரதியமா. அதாவது கொஞ்சம் ரதியம் இந்த கதையை கொஞ்சம் ஐயோ சரியா இதில் தேய்ச்சி விட்டால் ரதியமாக தான் உண்மையா. அனுபவம் கூடியாக்கள் செய்யும்போது தான் இந்த ஒரு வேலை இலகுவாக செய்யலாம், வேகமாக செய்யலாம், விவேகமாக செய்யலாம். ஏன்னா அவங்க டாக்டர் சுட்டுவாங்க. வீட்டில் இருந்து சமைக்கிறவள் வந்து தெரியும் அதில் வழி ஏஞ்சோ. நம்ம எல்லாம் இப்போ வீட்டில் கிராமத்தில் படிக்கலாம், ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டில் எவ்வளோ அடுப்பில் கஷ்டம் ஊதி அதில் எவ்வளோ கஷ்டம் மேனேஜ் ஆகுதுங்க. சரி சொல்லி வேலைடாப்பா சாப்பிடக்குள்ள கொஞ்சம் கறி டேஸ்ட் அரைக்கலன்னு சொல்கிறேன். கொஞ்சம் உப்பு காணல, புளி காணல. அந்தந்த இடத்துல அவங்கவுங்க செய்ய விட்டா தான் விளங்க வேணே. என்ன அதிகமாக பாடம் எடுக்கணும். என்னண்டு பாடம் மக்களே பாடம் இல்லை, என்னென்னு சொல்கிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடம். நான் கற்றுக்கொண்ட பாடம். நீங்களும் நான் இப்போ சமைப்பேன்டா. நான் உண்மையாக சமைப்பேன். ஜோ கூடிய சீக்கிரம் 2 கையால் சமைச்சு கொடுப்பேன் நான் மக்களுக்கு. ஓ என்னென்னு சொல்லுங்கள். ஒரு டெய்லி உங்களோட வேலை செய்யும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. சமைக்கலாம். இதோட எத்தனை தோசை தெரியுமா? இதோட 4 தோசை. 4 தோசை. இது தம்பி சுட்டமா பாருங்க அப்படி இருக்கே. பொய் இது பொய். இது அமிது சுட்டே. ஐயோ மக்களே என்ன அழகா இருக்கு. நான் சுட்டதா இது? அப்பையிலம்மா வேறல்லம்மா. ஜோ இவ்வளவு அழகா இருக்கு. நான் சுட்டதா? நெஞ்சருங்க. இது நான் சுட்டதா? ஜோ இஞ்சருங்கடா தம்பி. அடே வாங்கடா 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 வாங்கடா. இது சுட்டிக்காரண்ட பாத்தியடா ஐயா. இஞ்சருங்க. நான் சுட்ட தோசைடா. இஞ்சருங்க. யோ நீங்க ஃபிக்கிங்க. இல்ல ஃபிக்கல நான் இப்படி தான். சரி ஓகே ஓகே. நான் சுட்ட தோசை என்ன சொல்றீங்க? கொஞ்சம் 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 காட்டுங்க. கொஞ்சம் காட்டுங்க. மைக்க கொஞ்சம் பிடிங்க. கொஞ்சம் பிடிங்களேன். நான் சுட்ட தோசை எனக்கு தெரியும் எப்படி இருக்க மாட்டேன். நீங்க சுட்டது பாருங்க. நான் சுட்ட தோசை எனக்கு தெரியும். அப்ப கடைஞ்சிட்டது. கதையில சாப்பிட்றான். எல்லாருக்கும் போயிட வேண்டாம். என்ன நீ எப்படி யோசனா? கொஞ்சம் சம்பல் போட்டு நான் சொல்லிப்பேன். ஓமோ கொஞ்சம் சம்பல் போட்டு நான் சொல்லிப்பேன். நான் சுட்டதா யாண்டு சம்ப போட்டு தான் சொல்லிப்பா. இல்லானே நல்லா எவ்வளோ என்ன ஒரு பயசிக்கிறது வேணும் சாப்பிட்றேன். பயசிக்கிறது வேணும் சாப்பிட்றேன். ஜோ ஜோ இஞ்சி பாருங்களேண்ணா. இஞ்சி பாருங்க. இதை விட பெரிய தான் கொடுத்தனா. இப்படி தான் கொடுத்தனா. ஏன் அப்படி கொடுத்த நீ? இது காணா அவனுக்கு. இந்தா சாப்பிடு சாப்பிடு கொண்டு போ. என்ன ரொண்டு போ. இந்த டேய் முடியாது முடியாது
சனவும் கொஞ்சம் கொடு இந்தா இந்தா ரைட்டு சாப்பிடு ஜோதி சாப்பிட்டு பார்க்கலையா நான் சாப்பிடும் எல்லாம் கணக்கு உப்பு எல்லாம் கணக்கு எல்லாம் கணக்கு இந்த சம்பளம் கொஞ்சம் இடிச்சு போடு நாங்கள் சாப்பிடுவேனே தேங்காய் உரிக்கணுமா அப்போ நான் தேங்காய் உரிக்கலாம் இருக்கியா நான் உரிக்கிறேன் நீங்கள் எதைங்க வேணும் உரிக்கிற உள்ளியார் கொக்குட ஜோலைக்கு ஒரு இதுக்கு பாட்டு பாடி மஞ்சு குருந்தை மரம் நிழல் கொடுக்க மஞ்சு மந்தை அந்த பாட்டு படிங்க ஜோ குட்டிக்கு மண் சுமந்த பெருமாளா எங்கள் கொக்கட்டி சோலையிலே உருவானா நிறைய பாட்டு கொக்கட்டி என்ன நாங்கள் கோடிச்சோலை கோயிலுக்கு ரத்தியமாக கூட்டிட்டு போகிற பிளான்ல இருக்கோம் அடுத்த வருஷம் இப்போ கொக்கடிச்சோல்ல வந்து இந்த 108 லிங்கம் வச்சுக்காங்க ஜோ பார்த்துனீங்களா நான் இன்னும் பார்க்கல ஜோ வீடியோலாம் பார்த்தேன் ஒரு கோயிலுக்கு போன ஐயோ தேர் எழுதிவாங்கண்ணே சிவலிங்கம் ஓ நாங்கள் திருவிழாவுக்கு போனாங்க நான் ஒரு வகையாக சுட்டிருக்கேன் தோசை பாருங்க ஜோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தோசை சுட்டுதாங்களா இப்படி ஸ்பெஷலாயா ஓ ஏதாவது நல்ல ஒரு இதாக வித்தியாசம் டிசைனாயா ஓ அடுத்தடுத்த கட்டங்களில் ஜோ உங்களுக்கு எப்படி சொல்லிட்டாங்க ஜோ என்னென்னு சொல்லுங்க அந்த இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜோ இந்த நெய் தோசையெல்லாம் எப்படி சொல்லுவாங்க நெய் ஊற்றி நெய் ஊற்றி சொல்லுவாங்க இந்த பிறப்பு தான் என்னதுக்கு நடிலாம் நீ காலையில் ஒரு பாட்டு படிச்சாண்டாப்பா சாப்பிட்றது தான் இந்த பிறப்பாண்டு அந்த நேற்றைய வீடியோவில் படிக்கணும் இங்கே பாருங்க படியன் இருட்டுக்கு இங்கே பாருங்க மக்களே தங்கத்தை தூக்குங்கடா அந்த தங்கத்தை தேங்காய் உரிக்கேன் எப்படி அவர்கிட்ட உனக்கு பகல்லே கண் தெரியா தேங்காய் அந்த பம்பட்டில் ஊத்துறியா வேறு ஊத்துறியா என்ன பிரச்சனை மக்களே இவர் கொஞ்சம் இருட்டுப்பட்டா கொஞ்சம் சிக்கலால் என்ன பாவம் கவனண்டா ஹை உரிச்சா தான் உனக்கு தோச்சு உரிச்சி சம்பல் போட்டு காட்டணும் என்ன நீ உரிச்சி சம்பல் போட்டு காட்டினா தான் உரிக்குதியா வெரி குட் அந்த தேங்காயை நீயே உடைச்சி நீயே திருப்பி காட்டுவாங்க நீங்களே உடைச்சி நீங்களே திருவி நீங்களே மக்களை காட்டுங்க இல்லை 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 அது ஷேட்பாடு இல்லை டிலானி திருக்கட்டும் பாவம் அவன்ட ஆசையை என்ன மூட்டுறணும் பாருங்க டேய் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் இவன் டிலானி நம்ம வேலை வாங்குறோமான்னு ஓகே ஒரு வேறம் கொடுங்க வேணும் உடைக்கோண்டா நான் சொல்லி தந்தோடையா என்ன கல் உடைக்கணும் உடைக்கான் எப்படி உப்பு காணாதா உப்பு உப்பெல்லாம் காணுமாடா மருந்து தேங்காய் வட்டி கறந்து விழுந்தாமா எல்லாம் உப்பெல்லாம் கணக்காய் தானே உப்பெல்லாம் கணக்கு தானே எல்லாம் கணக்காய் அது இந்த தம்பியை மூக்காண்டு பார்த்தோம் செம்ம காமெடி டேய் திருவிழா தேங்காய் திருவிடா தட்டது திருவிழா தேங்காய் வந்த தம்பி அதுல இந்த திருவணும் அப்பண்டா இல்லை அவன் இதுதான் திருவான் படுத்த திருவான் இலானி கடும்பேரா நினைக்கிற மாதிரில மகளேவ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களது அந்த இறுதி தருவாயை எட்டி உள்ளோம் கடைசி இது என்னமா எங்களது அடியப்பம் இந்த இடியப்பம் இந்த தோசை அடி வடிச்சா அவங்களும் தெரியறோம் இன்னொரு தோசை விடலாம் என்ன ஜோ இன்னொரு தோசை விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பு பார்த்து டிலானி பாவம் டிலானி தோசை சாப்பிடலையாமே நல்ல பொடியன் நல்லாமே நம்மளோட நிக்கிற பொடியன் சனு டிலானி எல்லாம் நல்ல பொடியன் நல்லாம எனக்கு சின்ன கவலை தான்
சாப்பிடலண்டி எல்லாம் உன்னை சாப்பிட நினைச்சு எனக்கு சோறு இல்லைங்களா ஜோ வீட்டை போய் யோசிக்கிறேன் உன்னை சாப்பிட்றான்னு இல்லைண்டு சரி நான் நல்லா சாப்பிடுடாப்பா இன்றைக்கு மூணு நீங்கடா இப்போ தோசை சாப்பிட மாட்டேன் நீ சொன்ன உடனே எனக்கு சரியான கவலை இந்த கண்ணில் காணிதப்பா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணத்தில் வச்சுதான் கத்த கத்த சரி சரி தங்கம் சரி கத்தாப்பா தங்கம் சரி சரி என்ன செய்யற ஜோ பாவம் சனக்கும் தேங்காய் உரிச்சி ஒரு தோசை அது என்னடா மிச்சமா கொடுக்கணும் டிலானிக்கு தேங்காய் எல்லாம் திரி கஷ்டப்பட்டு தேங்காய் எங்கடா திருவிழா தேங்காய் திருவனந்தபுரம் கொஞ்சம் காட்டுறா நான் தேங்காய் திரி கொண்டு வச்சுட்டு மக்களே பாருங்க தேங்காய் எல்லாம் திரி போட்டு கடையில் தோசை வேணான்றான் பாரு டேய் நீண்டே தோசை சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் இவன் சாப்பிடாடி ஜோ நான் சாப்பிட மாட்டேன் சரியா சாப்பிடாடி சாப்பிடணும் ஊட்ட போடா நீ தோசை கிட்டத்தட்ட ஒரு 10-15 தோசை கிட்ட வந்துட்டு வந்துட்டு சரிடா நான் ஜோ சமாளிக்கிறேன் பார்த்து ரைட் தண்ணி அடிக்கான் பாவம் ரைத்தனை கொடுப்பேன் ரைட் தண்ணி கொடுங்க ஓகே இதெல்லாம் சுட்டு முடிய எங்களுக்கு அடுத்த ஒரு வேலை திட்டம் உள்ளது என்னது கொச்சிக்கா சொஜ்ஜிக்கா சுடணும் ஓகே சுட்டு போட்டு வெங்காயத்தை நான் நாலா வட்டி போட்டு சரி உபகரணம் போடு ஆனால் அந்த சம்பல் பாருங்க எப்படி இருக்கு தோசைக்கு அந்த சம்பல் தான் அந்த தோசையை மேலே தூக்க போகுது எப்படி மேலே 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 போகிற தோசை நாங்கள் பிடிச்சி எடுத்துருக்கோம் அதெல்லாம் மேலே போகிறத கீழே சம்பளம் நான் வரும் அதிகமாக சிரிக்காம இல்லை என்ன விலைக்கு சாரபாம்பு ஊர் கொண்டு சிரிக்க கீழே என்ன கதை நெருப்பு பத்து கொஞ்சம் வேகு இல்லையா அடுப்பு அக்கினி கொஞ்சம் பிரச்சனை சொன்னா வண்டிலாம் நீ அடுப்பு மூடி தானே இப்படி அக்கினி எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்க தெரியும் ஓகே அப்பா டப்பா எப்படி அக்கினி வளர்த்து என்ன அப்பா சுட்டு போட்டு என்ன சொன்னா மீது அதிகமாக ஒரு நீங்கள் ஊற்றி கடைசி தினம் ஊற்றுரு ஓகே ஓகே இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க தான் வேணும் இவன் சொன்னவன் போன 90ஆம் ஆண்டுக்குள்ள அவர் கடையில் வேலைஞ்சாமி நம்ம அவர் அம்மாச்சி இந்த வர்ற தம்பிரானன் அடையிறியா நான் வேலைஞ்சில் கொஞ்சம் செத்துதான் இல்லை இப்போ தம்பிரானன் இந்த மூளை குத்துல படகாத்து மூளை செத்துதாரி அவர் செத்த 78ஆம் ஆண்டு இவன் 90ஆம் ஆண்டு அவர் கடையில் நின்றுக்கான் அவர் செத்தாலும் அவர் அந்த டேஸ்ட் சாவல அந்த டேஸ்ட் நான் தான் கடைப்பிடிக்கும் உனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படி சுருன்னு மட்டும் பாரு நான் எத்தனை கடையில் வேலைஞ்சி தீமா ஊத்துங்க இல்லை நிறைய ஊத்தண்டா ராணி அதே விட்டுரு ஓகே மாதிரி தோசை வாங்கிதானே தோசை மாதிரில நம்ம இது வாங்கிக்கிறான் பாரப்ப மாதிரி பாரப்பம் அதே மாதிரி இருக்கிறது கிலோ இந்த சின்ன தோசை விடலாம் சின்ன தோசை மிதுவுக்கு அது நான் சொல்கிறேன் யோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சரி ஓகே மிது நம்ம தோசை எல்லாம் சுட்டு விடு அது நம்ம விதைவோம் நம்ம என்ன செய்வோம்டா தோசை அதிகமாக சுட்டுவாங்க நம்ம இதை வேலையை பார்ப்போம் என்ன பிரச்சனைடா நான் இப்போ 3 டைம் சொல்லி தரேன் அதிகமான கடை தோசை அடுத்த உன்னோட தந்தேன் நீ தான் கடை தோசை ஆனா கடைசியில என்னதான் முடிய போகுது யாருவன் ஒத்தையாக தோசை சுடுவேன் சரி முடியுது ஏய் ஏய் தோசை வந்து ஓகே கடைசி தோசை அப்பா கடைசி தோசையிலான அந்த சத்தெல்லாம் தெரியுங்க காணுமா கண்ணீர் கலங்குதடி கண்ணம்மா சுத்து வேற சரி கிடக்கு மகளே இறுதி தோசையை எட்டும் வாயில் சரி ஓகே எனக்கு என்னென்னு சொன்னா தோசை எல்லாம் சுட்டாச்சு கொஜ்ஜிக்காய் பொரிப்போம் இல்லாட்டி சுடுவோம் சுடுறோம் சுடுவோம் என்ன எப்படி சுடுறது தணல்ல அப்படி வச்சு எடுக்கிறேன் சுட்டு போட்டு எடுக்கிறான் கந்த பார்க்கணும் சரி சரியா இந்த தோசை இறக்கி போட்டு நம்ம தண்ணில் சுடுவோமா நீங்கள் செட் பண்ணிக்க நீங்கள் நான் இறக்குறேன் சுட்டு முடிஞ்சுனே இதை சுட்டு எடுப்போம்மா இது என்ன காஞ்ச வச்சு செத்தல் மிளகாய் ஓகே என்ன செய்யறது அதிகமா இதுக்குள்ள சுட அப்புறம் சரி ஓகே சுட்டு போட்டு இடிப்போம் எண்ணெய் ஊற்றுது சத்தம் கேட்கும் சுடக்கூடாது இல்லையே கேட்குறாரு வெடிக்காதோ அப்போ எப்படி இறக்குறோம் நம்ம கண்டு எடுக்கணும்டாமா ஓகே எடுப்போம்
சனல்ல பிச்சு விடுறேனே. ஓ ஓகே இப்ப என்ன சொன்னா நாங்க தோசை எல்லாம் அரைக்க முடிஞ்சு இப்ப என்னண்டா செத்தல் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் காட்டுங்க ரதியம்மா. சுட்ட சுட்ட கொஞ்சம் கொஞ்சம். இங்க வந்து வரேன். இல்ல எடுத்துறாங்க. இங்கால செத்தல் மிளகா வெங்காயம் அதெல்லாம் இருக்கு. இடிக்கிற வேலை மட்டும் தான். என்ன இது இதெல்லாம் போட்டு ஒரு இடி இடி வாங்க வரையும் ஏலக்காய் எல்லாம் எல்லாம் இருக்கு. எல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம். ஆமாம் நானும் ரதியம்மா அடிக்கிறேன். மெதுவும் அடிங்க. ஆமாம் எல்லாம் கழுவியெல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி. மக்களே வலது கையால் எடுத்து சரி அதே செத்தல் மிளகா போடுங்க வச்சுட்டு கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். செத்தல் போடுங்க, செத்தல் போடுங்க. கையேண்டா அடிக்கல. ஓகே. அடையப்பா அடையப்பா. என்ன நம்பி ரதியம்மா இப்படி ஒரு பொறுப்பு தந்துக்கீங்களே. என்னடா அந்த வேலை வீரியாலத்துல அந்த பொறுப்பு தாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பொறுப்பு இல்லாம எனக்கு என்ன பொறுப்பு இல்லாம சாப்பிடுறேன் பொறுப்பு சாப்பிட பண்ணா எனக்கு சந்தோஷம் ஆகிக்கிறேன். நான் இப்படி இடிச்ச சம்பளம் சாப்பிடுறது எனக்கு சந்தோஷம் ஆகிக்கிறேன். நன்றி மகளே. பாருங்க மகளே இந்த சம்பளுக்கு எவ்வளவு மகள் அடிட்டு பாருங்க. சாணம் வர மாட்டான். ரெண்டு தோசை ரெண்டு காலத்து நாளைக்கு. அப்பா அடுத்து என்ன ஓடுறேன்? உப்புனே கொஞ்சம் போடு. அதிகமா உப்பு அளவு தேவையான உப்பு போடுவோம். ஓகே அடையப்பா அடையப்பா. இப்ப வெங்காயம் ஒண்ணு போறலையாடா? என்னடா போடு 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 போடு. நீங்க என்ன என்ன மாதிரி இடி கொடுத்துறீங்க? எல்லாம் போடு எல்லாம் போடுற குத்தணும் வேணே. எடுத்தோனி ஒரு முறை கறிக்காம வரும். 5 நாளைக்கு அணுகும். இப்போ ஒரு தரிச்சு ஊத்தச்சு செத்துருவேண்ணா. இது போடும். அடுத்து வெங்காயம் போடுவாங்களா? வெங்காயம் வெங்காயம் ஓகே. அடுத்தமா இந்த ரெஜி கறி ஏலக்காவோட மரம். ஏலக்காய் 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 படையப்பா. இது இடிக்கிற வேலை அடிக்க சப்பை இதில் போட்டு அடி கொஞ்சம் இருறா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கீங்க. கொஞ்சம் தெரியுங்க உடம்பு சரியில்லை. கொஞ்சம் சவுப்பு தானே வெளியே பாருங்க. சிலோ அடிக்கணும் வீடியோ அது இடிக்கா சரி. சரிம்மா தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து அடிக்கிறது. தேங்காய் பூ இடிக்கிறாஜோ. ஓ மண்டா வாய் லேலங்காரா மணக்கு போடு. வாடியா வாடியா. எப்படி பிரியாணி அடிப்பான். அதிகமாக வச்சு இறைச்சி குழம்பு கத்தேன் நான். சம்படியோட கத்துறேன். கண்ணால தண்ணி வருது. ஏன்னு நினைச்சிருப்பா ஆனந்த கண்ணத்துறை என்ன ஏன்னா நானுக்கு விடாங்கிட்டு இதை முடிஞ்ச சாப்பிட்றேன். நீங்க அள்ளிடுங்க வாங்க. சதியம் அள்ளிடுங்களா மகளே? எல்லாம் ரெடி ஆயிடுது. எல்லாத்தையும் அள்ளி நாங்கள் சாப்பிட கூட தொடர வீடியோ.
சாணு கடத்தேற கொடுப்பேன் நீங்க ஏன் சாப்பிடலையோ நீங்க ஏன் சாப்பிடல சாப்பிடமா என்னன்னு சொன்னா அது உரைப்பு சம்பல் நைட்ல சாப்பிடுவோம் அல்சர் தானே அதனால அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க நாங்க வெளுத்து கட்டுவோம் எனக்கு 2 தோசை வேணுமா ரெண்டு கஷ்டப்பட்டேன் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டுதாமா மற்ற பிள்ளைகளுக்கும் பார்த்தோம் நேற்று பார்ப்போம் ஆமா நான்கு மூட்டை வச்சுட்டோமா 1 2 அப்செக்ஷன் யுவர் ஆனர் இது ஒரு தவறான முடிவு இவருக்கு 3 தோசை என்ன விட லாபம் எடுத்து இவரெல்லாம் சரி பாரியா ஓகே இல்ல இல்ல எனக்கு 2 வேண்டாம் எனக்கு சத்தியமா 2 வேணும் நான் சாப்பிட என்ன மதியமா அழகா இருக்கிறது நீங்க இப்ப சம்பளைங்களா கொஞ்சம் வைங்களா எனக்கு மதியமா 25 ஓகே வைங்க ஐயோ அடே அந்த ஏலங்கரவல என்ன உனக்கு ரகானம் மதியம் எனக்கு காணும் இது பாடலுக்கான நேரம் இல்லை சொல்லி வேற இல்லை அந்த மாதிரி நிறையாவா எனக்கு இன்னும் 2 தோசை வைங்களா மாறம் அடே மக்களுமே நம்ம போய்க்கு சொல்ற வேண்டு நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் சூப்பர் அப்படி வர மாதிரி அண்ணா நம்ம சத்திரமிழா இருக்கோ இல்லவங்க மறந்து போட்டு பொறிக்கிறேன் மறக்கிறல்லடா பொறிக்கிறா ஓகே பொறிச்சு போட்டு அது இது ஒரு வித்தியாசம் அடுப்புல போட்டு சுட்டு சமைக்கும் நல்லா நல்லா சுட்டி சாப்பிட நல்லா என்னன்னு சொன்னா அது நம்ம எண்ணெயில போட வரைக்கும் தானே அது எண்ணெய் சுடும்போது எண்ணெய் இல்லையா தானே நல்லா சரி இன்னைக்கு அதிகமான கையால தோசையும் தேங்காய் பூ சம்பளும் அதான் அஜிமே இருந்துச்சு நீங்க கொஞ்சம் கதைங்க நான் சாப்பிட்டு வரேன் அதிகமா நடுவாங்க நீங்க லேட்டா சாப்பிட போறீங்களா சம்பளம் சாப்பிட்டீங்களா மழை பெய்யுது அதிகமா கொஞ்சம் சத்தமா இருக்கணும் பாத்தேல மழை பெய்யறதுக்கு எப்படி ஆக்கல தோசை சம்பல் இப்ப பாத்தேலண்டா இது எப்படிமா இருக்கு இந்த சம்பலும் தோசையும் அவன் சாப்பிட தெரியல அவதிப்பட்டு சாப்பிடுற எங்க போறதுக்கு அவதிப்படுற யாரெல்லாம் அந்த சாப்பிடுது தோசையை முடிச்சு விட கூட இன்னும் 2 தோசை வேண்டுமான்றதுக்காக அங்க இந்த தோசை நாங்க 3 பேர் இருக்கோம் அட்ட மாதிரி தோசை ஆமா நல்லா இருக்கணுமா சட்டப்படி இருக்கு ஆனா கடையில சாப்பிடறதோட இது அப்படிமா இருக்கு கடையில வந்து சம்பாதிச்சுவாங்கன்னா புளிஞ்ச அது ஆமா இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே சரி மிது நம்மளும் வீடியோ முடிச்சு கொள்வோம் மிது அப்பா சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க எங்களுக்கு மக்கள் ஆதரவு தரணும் அக்கா தங்கச்சி மாதிரி அம்மா மாதிரி உங்களுக்கு அதிகமாக ஆதரவு தரணும் நீங்க ஆதரவு நல்லா தாரியல் இன்னும் தரணும் எங்களுக்கு அப்ப எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்னென்ன வீடியோ செய்யணும் நல்ல சப்போர்ட் பண்றாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க மழையும் பெற வேது ஓமா பாவம் மைக் ஆஃப் ஆகுது நாங்கள் வீடியோவை முடித்துக் கொள்வோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்கள் காணொளி வந்து சேரும் பாய்.